எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். தொடர்ச்சியாக நம்ம அந்த வசனங்களை தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், இந்த தலைப்புல தான் கடந்த 2 வாரங்களும் நம்ம வசனங்களை தியானித்து வருகிறோம். முதல் வாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பயத்தை குறித்து தியானித்தோம். 2வது வாரத்தில் தீர்க்கதரிசியா இந்த எலியாவை குறித்து, அவருக்கு உண்டான பயத்தை குறித்து நம்ம தியானித்தோம். தொடர்ந்து வேதத்துல அநேக பரிசுத்தவான்கள் அவங்க பயந்த சில நேரங்களை எடுத்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த பயங்களை எப்படி நம்ம மேற்கொள்ள வேண்டும், இந்த பயங்களை எப்படி நம்ம ஜெயித்து ஒரு தைரியத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கடந்து போக வேண்டும், அல்லது கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அது எவ்வளவு மகிமையா இருக்கிறது என்பதை குறித்து நம்ம இந்த காலை நேரத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி இந்த மனுஷன் பயங்களை ஜெயித்தான், இந்த மனுஷனுக்கு உண்டான பயம் எப்படி இருந்தது, அது அந்த மனுஷனுக்கு உண்டானதா இல்ல அந்த மனுஷனோடு இருந்தவங்களுக்கு உண்டானதா, அந்த மாதிரி ஒரு பயத்தின் சூழ்நிலையிலே எடுக்கப்பட்ட சில தீர்மானங்கள் எவ்வளோ நல்லதா இருந்தது, அது எவ்வளோ விசேஷமா இருந்தது, அதை கொண்டு கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்பட்டது என்பதை குறித்து இந்த காலை நேரத்தில் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே எலிசாவை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். யாரை குறித்து? எலிசா. இந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை ரொம்ப விசேஷமான ஒரு வாழ்க்கை. அவர் குறிப்பிட்ட நாட்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அவர் செய்த சாதனைகள் எலியாவை பார்க்கிலும் மகிமையா இருந்தது, அது 2 மடங்கு அதிகமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எலியா என்னெல்லாம் அற்புதங்களை செய்தாரோ, எவ்வளவு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொன்னாரோ, அதை விட 2 மடங்கு எலிசா வேதத்தில் செய்தது ஆதாரமாய் நம்ம வாசித்திருக்கிறோம், நம்ம படித்திருக்கிறோம். இப்போ எலிசாவுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக எலிசா என்னக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இந்த இடத்துல இந்த 19வது அதிகாரத்தில் கடந்த வாரத்தில் எலியா பயந்ததை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த எலியா பயந்து, யெசபேலுக்கு பயந்து அவர் ஓடி ஒளிந்ததை நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பிறகு 8வது வசனத்துக்கு வரும்போது எலியாவுக்கு கர்த்தர் நல்ல சகல உணவுகளை கொடுத்து, நல்ல தண்ணீர்களை கொடுத்து 40 நாட்கள் அவர் ஓரேபு மலையை நோக்கி நடக்கும்படிக்கு கர்த்தருடைய பலன் எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பலனை கொடுக்கும் போது, கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கும் போது, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது நம்ம யாரை நோக்கி போகணும்? யாரை நோக்கி போகணும்? கர்த்தரை நோக்கி போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 8வது வசனத்துல தேவனுடைய மலை பலனை கொடுத்த போது எலியா எழும்பி எங்க நடந்தானா? கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேராய் நடந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோன் பர்வதம், கர்த்தர் வாசமா இருக்கிற அந்த பர்வதத்துக்கு நேராக கர்த்தரால் கழுவப்பட்ட ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்ன ஆகணும்? அவரை நோக்கி ஓடணும். ஏன் தெரியுமா ஓடணும்? பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனை கொடுத்தாருங்க, நல்ல சுகத்தை கொடுத்தாருங்க, நல்ல ஆகாரத்தை கொடுத்தார். தேவன் ஆகாரத்தை இன்னைக்கு கொடுத்தாரு. இந்த ஆகாரம் எத்தனை நாள் தாங்குச்சான் எலியாவை? 40 நாள். எத்தனை நாள்? 40. அது என்ன மாதிரி ஆகாரமா இருந்திருக்கும் பாருங்க. கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நீடிக்கும், அது நித்தியமாய் நீடிக்கும்.
எலியாவுக்கு கர்த்தருடைய பலன் போதுமானதா இருந்தது. கர்த்தரோடு கூட நடக்கணும். இந்த எலியாவை போல 40 நாட்களும் வேற எங்கேயுமே அவன் போகல. கர்த்தருடைய பர்வதத்தை போய் சேர வேண்டும் என்று நடக்கிறான். தேவனுடைய பர்வதத்தை, அவருடைய சமூகத்தை நான் போய் எட்டி பிடிக்கணும். அவ்வளவுதான். இந்த கடைசி காலங்களிலே அப்பேற்பட்ட விசுவாசிகளை தான் கர்த்தர் சபையில் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேல ஒரு தாகம், அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உள்ளவர்களை கர்த்தர் எலியாவை போல நடக்க செய்கிறவர். இப்போ எலியாவை தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். எலிசா எப்படி என்ட்ரி ஆகிறார் அப்படின்றத நான் சொல்றேன். எலிசா எங்க வரார் அப்படின்றத சொல்றேன். எலியா யெசபேலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். தேவன் அழைக்கிறார். அழைத்து, எங்க போற நீ, உனக்கு ஒரு வேலை கொடுக்கிற வாங்க அப்படின்னு எலியாவை கூப்பிட்டு சொல்றாரு. நீ சிரியாவுக்கு ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், இஸ்ரவேலுக்கு ஒருத்தனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணணும், அடுத்து உன்னுடைய ஸ்தானத்துல எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணி அவனை தீர்க்கதரிசியாக நீ நியமிக்க வேண்டும் என்று யார் சொல்றது? யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை அதிகமாய் தியானிக்கும் போது நான் நினைச்சேன், ஏன் தேவன் இதை செய்ய சொல்லி இருக்கிறார்? எதற்காக எலிசா தேவை? எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எலியாவே ராஜாவுக்கு முன்பதாக நின்று சவால் இடுகிறார். அந்த ஒரு இடத்துல ஏன் எலிசா? கேள்வி வந்துச்சா இல்லையா? இருக்கிறான் வருது. ஏன் எலிசா? இந்த கேள்வி எழுப்பினப்போ பல தியானங்களை தியானிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்த போது அதுல உண்மையான ஒரு ரகசியம் என்ன அடங்கி இருக்குதுன்னா, எலியா யாருக்கு பயந்து ஓடினாரு? யாருக்கு பயந்து ஓடினாரு? யெசபேல். எல்லாருமே சொல்லுங்க, யெசபேல். யெசபேல். இந்த யெசபேலுக்கு பயந்து எலியா ஓடுறாரு. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த யெசபேல் தான் எலியாவை பார்த்து பயந்தது. ஆமீன் சொல்லாமா? யெசபேல் தான் எலியாவை பார்த்து பயந்தது. இந்த வசனத்தை நல்லா வாசிக்கும் போது நமக்கு அதோடைய வெளிச்சம் உண்டாகும். தேவன் எலியாவை அழைத்து 2 தேசத்துக்கு ராஜாவாய் நியமிக்க சொல்லுகிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ண. அடுத்து எலிசாவை 2 ராஜ்யத்துக்கும் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண சொல்றார். விஷயம் என்னன்னா, இந்த சிரியாவும் இந்த இஸ்ரவேலும் இரண்டுமே இணைந்துதான் யெசபேலுக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா 18வது வசனத்துல மிக தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார், 7000 பேர்கள் பாகால் தேவங்களுக்கு வணங்காமல் முத்தம் செய்யாமல் இன்னும் இஸ்ரவேல தேவனை ஆராதிக்கிறவர்களை இந்த தேசத்தில் நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் எலியாவுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறார். எலியாவுக்கு ஒரு பெரிய ரகசியம் வெளிப்படுகிறது. எலியா என்ன நினைச்சாரு? நான் மட்டும் தான் இருக்கிறேன் உயிரோட அப்படின்னு எலியா நினைக்கிறாரு. எப்பா, நீ மட்டும் இல்ல, உன்னோட சேர்த்து இன்னும் 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் தேவன் சொல்லுகிறார். இந்த எலியா என்ன நினைச்சாரு? நான் மட்டும் தான் இருக்கிறேன். அது அவர் அறிக்கையா சொல்றாரு. நான் மட்டும் தான், நான் மட்டும் தான். அந்த வசனம் எங்க தெரியுமா இருக்குது? இந்த எலியா சொல்றாரு, ஆண்டவரே உங்க கௌரவத்தை நான் காப்பாத்துறேன். கௌரவத்தை காப்பாத்துறவன் சொன்ன அடுத்த அதிகாரத்துல ஐயா எஸ்கேப். ஹல்லேலூயா. எஸ்கேப் ஆயிட்டாரு. என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியல. இப்போ இந்த யெசபேல் இந்த எலியாவை விரட்டுகிறாள் அப்படின்னு எலியா நினைச்சா, இந்த எலியாவுக்கு பயந்துதான் இவன் என்ன பண்றா? யெசபேல் எலியாவை தேடி கொண்டிருக்கிறான். பயந்துட்டா. எதனால பயப்படுறான்னா,
ஃபர்ஸ்ட் ஒரு காரியம், எந்த பாகாலை இஸ்ரவேல் தேசத்துக்கு தெய்வமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த பாகாலுக்கு வல்லமை இல்லை என்பதை எலியா நிரூபித்து விட்டார். எப்ப நிரூபித்தார்? கர்மேல் பர்வதத்தில் என்ன பண்றாரு? எல்லா தீர்க்கதரிசி 400 தீர்க்கதரிசிகள் வராங்க, பாகால் தீர்க்கதரிசிகள். இன்னும் சொல்லுது, எசபேலுடைய பந்தியிலே பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து கர்மேல் பர்வதத்துல சேர்றாங்க. அந்த இடத்துல எலியா ஒருத்தரா நிற்கிறார். உன் தெய்வமா என் தெய்வமா பார்க்கலாம், கூப்பிட்டு உன் தெய்வமா என் தெய்வமா பார்க்கலாம். அந்த ஒரு போட்டியில எலியா ஜெயிச்சிடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாகால் தெய்வங்களுக்கு வல்லமை இல்லை என்பதை எலியா நிரூபித்து விடுகிறார். இப்ப எந்த பாகாலை இஸ்ரவேலுக்கு கொண்டு வரணும் நினைச்சாலோ அவளுக்கு பயம் பிடிக்குமா இல்லையா? பயம் பிடிக்குமா இல்லையா? என்னடா இது, நம்ம யார ரெக்கமெண்ட் பண்ணமோ அவங்களுக்கே பவர் இல்லாம ஆக்கி விட்டுட்டானே இந்த மனுஷன், அடுத்து நம்ம ஆளுங்க நம்மள மதிப்பாங்களா, நம்ம ஆளுங்க நம்மள மதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாம் யோசித்து இந்த எசபேல் எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறப்போ கர்த்தர் வேற ஒரு பிளான், கர்த்தர் வேற ஒரு திட்டத்தை இம்மிடியட்டாக செய்கிறார். அதற்காக தான் என்ன சொல்றாரு, சிரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜாவை நேமி. இந்த பாகால் தீர்க்கதரிசிகளோ அல்லது பாகாலை ஆராதிக்கிறவர்களோ யாரெல்லாம் அந்த ராஜாவுடைய கையில தப்பிச்சா இந்த ராஜா என்ன பண்ணுவான்? கொல்லுவான். இந்த ராஜாவு கையில தப்பிச்சா அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவான்? கொல்லுவான். இப்ப எப்படி பண்ணிட்டாருனாக்க, கர்த்தர் எசபேலுக்கு சுற்றிலும் ஒரு மதிலை ஏற்படுத்தி விட்டார். எசபேல் எங்க போனாலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எலியாவை கொண்டு என்ன பண்ணிட்டாரு? பிளான ஸ்கெட்ச போட்டுட்டாரு. நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், எசபேல் தான் எலியாவுக்கு ஸ்கெட்ச் போட்டான்னு. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? இங்க எசபேலுக்கு எலியாவுக்கே தெரியாம என்ன பண்ணிட்டாரு? ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தாரு. இப்போ எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுகிறார். யாரு? பயந்து போன, நடுங்கி போன, உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஓடின எலியாவை அழைத்து கொண்டு யாரை அபிஷேகம் பண்றாரு? எலிசாவை அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ண இன்னொரு தீர்க்கதரிசியை கர்த்தர் ஏற்படுத்தினார். இப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசியோடு கூட அவர் என்ன பண்றாரு? நடக்க ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த எலிசா எங்க இருந்தாருன்னா, எடுத்து வாசிங்க 19வது வசனத்துல இருந்து 19. இதுதான் எலிசா என்ட்ரி ஆகிறார். இப்பதான் அவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காரு? ஏறுகளை ஓட்டிட்டு இருக்கிறார். எத்தனை இருந்ததாம்? 12 ஏறு இருந்ததாம். இப்போ எலிசாவுடைய அந்த மினிஸ்ட்ரி, அவருடைய ஊழியம் என்ட்ரி, அதுக்கு முன்பதாக அவர் என்ன பண்றாரு? ஏறு ஓட்டுறாரு. விவசாயமா? விவசாயம் பண்றாரு. விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். ஏறு ஓட்டி கொண்டிருந்தவனை கர்த்தர் என்ன பண்றாராம்? தேசத்துக்கு, ஒரு தேசத்துக்கு இல்ல, சிரியாவுக்கும் சரி இஸ்ரவேலுக்கும் சரி, 2 தேசத்துக்கும் ஒரே தீர்க்கதரிசி. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க நம்முடைய தேவன். நம்மால எங்க இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எந்த மாதிரி வேலை செய்திருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் சரி, உன்னை மாற்ற வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவாளார் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏர் ஓட்டி கொண்டிருந்த இந்த எலிசாவின் மேலே யாருடைய சால்வை வந்து விழுது? எவ்வளவு பெரிய அபிஷேகம் பாருங்க, எவ்வளவு பெரிய அபிஷேகம். எலிசா நினைச்சு கூட பார்க்கல. நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க நினைக்கிறப்ப செயல்பட மாட்டார். உங்க டைமை பார்த்து அவர் என்ன பண்ண மாட்டார்? காரியங்களை
செய்ய மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எலிசா எதிர்பார்க்கல. எலிசாவுக்கு என்ன, நான் ஏர் ஓட்டி கொண்டிருக்கிறேன், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா எலிசாவுக்கு தெரியல, ஒரு பெரிய கனமான ஊழியத்தை கர்த்தர் எனக்காக நியமித்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல வைத்திருக்கிறார் என்று எலிசாவுக்கு தெரியல. ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணல, அதற்காக ஒரு நாள் கூட தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடல, உபவாசம் எடுக்கல. ஆனா இந்த எலிசாவை கர்த்தர் என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்ணும்படிக்கு அனுப்பப்படுகிறார். எலிசாவை அபிஷேகம் பண்ணு. ராஜாவுடைய கையில தப்பித்துக் கொள்ளவர்கள் எலிசாவுடைய கைக்கு தப்ப முடியாது. ஹல்லேலூயா. தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி அப்படி இருக்கணும். உங்க வீட்டுல, உங்க சபையில, நம்ம சபையில ஒரு தீர்க்கதரிசி அப்படி இருக்கணும். இந்த கடைசி காலங்களிலே இப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கணும். இந்த எலிசாவுடைய ஒரு என்ட்ரி எசபேலுக்கு என்ன ஆயிடுச்சாம், நடுங்கிடுச்சு. மை காட், இந்த மாதிரி ஒரு மனுஷன், இந்த மாதிரி ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனை பார்க்கல, இதுக்கு முன்பதாக பார்க்கல. ஏன்னா அடுத்த நாட்டுல பேசுற ஒரு விஷயம் இந்த நாட்டுல இருந்துக்குனே இந்த எலிசா என்ன பண்ணுவாராம், கேக்குவாராம். இந்த எலிசாவின் மேல அவ்வளோ வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஊழியத்துக்காக ஒருத்தரை நியமிக்கிறப்போ அது சாதாரணமான ஊழியமா இருக்காது. நல்லா அவனை புரிஞ்சுங்க. கர்த்தர் ஒரு ஊழியத்துக்காக ஒரு மனுஷனை நியமித்தால் அது சாதாரண ஊழியமா இருக்காது. அதே ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் ஊழியத்துக்கு நிறுத்தினா அது எப்படி இருக்கும், வேஸ்ட். அந்த ஊழியத்துல கர்த்தர் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனால தான் நான் ஊழியம் செய்யறவங்களுக்கு ரொம்ப அதிகமான சொல்ற ஒரு காரியம், கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொள். யாருடைய அழைப்பு வேணும், கர்த்தருடைய அழைப்பு வந்தா வனாந்தரத்துல கூட கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுவார். யாருக்கு முன்பதாக கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இடைப்படுவார். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. எலிசாவை அபிஷேகம் பண்ணும்படிக்கு எலியாவுக்கு சொன்னது யாரு, யார் சொன்னது, கர்த்தர். கர்த்தர் சொன்னா அதுல எவ்வளவு பவர் இருக்கும், அதை தான் இன்னைக்கு காட்ட போகிறேன், அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும் ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு சுருக்கி சொல்லிடுறேன். எப்போதும் இந்த இஸ்ரவேலுக்கும் சிரியாவுக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும், வார், சண்டை. சிரியா நாட்டுக்காருக்கு என்ன, எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்தை ஆக்கிரமிக்க வேண்டும், எப்படியாவது இஸ்ரவேல் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சிரியா நாட்டினவர்கள் எப்போ பாரு யுத்தம் செய்வார்கள், எப்போ பாரு யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்போ இந்த இஸ்ரவேல் தேசம் யாருக்கு சொந்தம், கர்த்தருக்கு சொந்தம். இப்போ கர்த்தருக்கு சொந்தமானதை யாரு பிடிக்கணும்னு நினைக்கிறது, சிரியா தேசத்துக்காரன். அவன் யாரு, விக்கிரத்தை வணங்குறவன், அநியாயம் பண்றவன், மோசம் பண்றவன், அக்கிரமம் பண்றவன். அவன் என்ன பண்ணணும், இப்போ இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்றான், யுத்தம் பண்றான். ஹல்லேலூயா. இப்போ இந்த இஸ்ரவேல் தேசத்துல யார் இருக்கிறது, எலிசா. எல்லாரும் சொல்லுங்க, எலிசா எங்க இருக்கிறாரு, இஸ்ரவேல்ல இருக்கிறார். இப்போ இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாக நியமித்தார் பாருங்க. எலியா ஒருத்தர் ராஜாவாக நியமித்தார் பாருங்க. அந்த ராஜா தேசத்துல என்ன நடந்தாலும் யார்கிட்ட போவாரு,
எலிசா கிட்ட போவார். எலிசா கிட்ட போயிட்டு, எப்பா இது நல்லதா கெட்டதா, இந்த யுத்தத்துக்கு போலாமா வேணாவா, இத நம்ம செய்யலாமா வேணாவா, ராஜாவா இருந்தாலும் கூட கர்த்தர் பேசுகிற ஒரு மனுஷன் தேசத்துல உண்டு. உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்பது உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன் கூட பேசுறாருன்னு யாருக்கு தெரியணும்? உன் வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியணும். இல்லைனாங்க என்ன பண்ணுவாங்க? துர்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல் என்று சொல்றாரு கர்த்தர். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நடப்போம். இப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்க வேண்டும் என்று ராஜா என்ன பண்றாரு? அடிக்கடி ஆலோசனை கேட்க போவார். அடிக்கடி ஆலோசனை கேட்க போவாரு. ஏன்னா இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரோ அதுல 1% கூட குறையாம எல்லாம் அப்படியே நடக்குது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவருடைய நாட்களிலே எலிசா சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் கூட, ஒரு வார்த்தை கூட தரையில விழவே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். அது அப்படியே நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்துல நீ வேதத்தை படிக்கிறதுல ரொம்ப நீ கவன குறைவா இருந்தா, என்னெல்லாம் யாரெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுவ? கேட்குவ. நீ யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்குவ. நீ அந்த தீர்க்கதரிசி ஒண்ணு சொல்லுவாரு, இந்த தீர்க்கதரிசி ஒண்ணு சொல்லுவாரு, அந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்க எல்லாம் சொல்றது என்ன பண்ணுவ? ஏத்துக்குன்னு இதுல எது உண்மை எது தப்புன்னு குழம்பி போய் என்ன ஆயிடுவ? சர்ச்சுக்கு போறது வேணா நின்னுடுவேன். ஹல்லேலூயா. இந்த எலிசாவை இந்த ராஜா தேடும் போது ஒவ்வொரு தடவையும் நல்ல ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல ஆலோசனை. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல ஆலோசனை. ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? நல்ல ஆலோசனை சொல்லணும். நல்ல ஆலோசனை சொல்றவன் பேரு தான் ஊழியக்காரன். இந்த எலிசா ராஜாவுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார். நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார். இப்போ இந்த ராஜாவுக்கும் எலிசாவுக்கும் பயங்கரமான ஒரு அட்டாச்மெண்ட், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அடுத்து இஸ்ரவேல் தேசத்துல எலிசா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை ஜனங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜனங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்துல மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல இருக்கிற சிரியா தேசத்துக்காரனுக்கும் தெரியுது. ஏன்னா அந்த சிரியா தேசத்துக்காரன் தான் வந்து என்ன பண்றான்? அந்த சிரியா தேசத்தின் ராஜாவுக்கே சொல்றான். என்னன்னு? இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் பேரு எலிசா. அவர் என்ன சொல்றாரோ, நம்ம இங்க பேசுறதெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? அவருக்கு அங்க சொல்றாரு. அவர் மூலமா தான் அவங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொரு தடவையும் தப்பித்துக் கொள்றாங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. இந்த சம்பவம் எல்லாம் நடந்துட்டு போயிருக்கு. இப்போ சிரியா தேசத்துல இருக்கிற ராஜா சொல்றாராம், அந்த எலிசாவை என்ன பண்ணணும்? போட்டு தள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார போட்டு தள்ளணுமா? நம்ம சங்கீதத்துல 105 சங்கீதம் 15வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுது. என்னன்னு? கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ன பண்ணக்கூடாதா? என்ன பண்ணக்கூடாதா? சிரியா தேசத்துக்காரன் எலிசாவை கொல்லணும் நினைச்சு என்ன பண்றாராம்? ரதங்களையும் குதிரைகளையும் வீரர்களையும் அனுப்பி அந்த பட்டணத்தை சுற்றிலும் என்ன பண்றாங்களாம்? சுத்தி நிக்கிறாங்களாம். யாரு? சிரியா தேசத்துக்காரன். நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, ஒரு மனுஷனை கொலை செய்ய, ஒரு மனுஷனை போட்டு தலை எத்தனை பேரா? எத்தனை குதிரைகள்? ஒரு பட்டணத்தை அவங்க சுற்றி நிக்கிறாங்க, சுற்றி வளைக்கிறாங்கனாக்கா அந்த பட்டணம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? நகரத்தை சுற்றி வளைத்துக் கொள்ளுகிறார்கள். ஏன்? எலிசாவை கொல்லணும். ஹல்லேலூயா. எலிசாவை எப்படியாவது கொன்று போடணும்னு இந்த சிரியா தேசத்துல இருக்கிற வீரர்கள் எல்லாம் வந்து எப்போ? நைட்ல. அவங்க வேலை எப்போ பாக்குறாங்க? ராத்திரியில. வசனம் சொல்லுகிறது,
14வது வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்தார்கள். சத்ரு என்ன பண்றான்? ராக்காலத்துல மந்திரம் பண்ணுவான், சூனியம் வைக்குவான், நம்மளுக்கு விரோதமாக சில ஏவுதல்களை அனுப்புவான், அதுக்கு சில பூஜாரிகளை பார்க்க போவான், சாமியாரை பார்க்க போவான், எல்லாத்தையுமே என்ன பண்ணுவான்? ராக்காலத்திலேயே செய்து கொண்டு இருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ராக்காலத்திலேயே கொரட்டை விட்டு ராத்திரி நேரத்துல சத்ரு உனக்கு விரோதமா குழி பறிச்சுன்னு இருக்கிறான். ராத்திரி நேரத்துல சிரியா தேசத்துக்கார தன்னுடைய ராணுவங்களை கொண்டு வந்து எப்படியாவது எலிசாவை ஒளிச்சு கட்டணும் அப்படின்னு திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தேசத்துல கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ மதம் என்பதே இருக்கக்கூடாது என்று சத்ரு ராத்திரியெல்லாம் என்ன பண்றான்? திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கிறான். விஷயம் என்னன்னா, இது தூங்குற ஒரு காலம் அல்ல. சத்ரு தீவிரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். சத்ரு தீவிரமாய் உனக்கு விரோதமாக குழி பறித்து கொண்டிருக்கிறான். உன்னை எப்படியாவது குழியில தள்ளணும், உன்னை எப்படியாவது அழிக்கணும், உன் குடும்பத்தை நாசமாக்கணும், உன்னுடைய சமாதானத்தை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய நன்மைகளை கெடுக்கணும் என்று சத்ரு அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். விழித்துக் கொள்ள வேண்டும் சபை. ஹல்லேலூயா. விழித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆலயத்தில் அதான் சொன்னேன், ஆவிக்குரிய வறட்சி உனக்குள்ள இருந்தாக்கா ஆவிக்குரிய வளர்ச்சி உங்ககிட்ட இருக்காது. தேவன் உங்ககிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா, போன வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு நினைக்கிற பாஸ்டர், கிறிஸ்துமஸ்க்கு ஆண்டவர் என்ன பேசுவாரு? ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்ன பேசுவாரு? எப்ப பேசினார் தேவன் உங்ககிட்ட? தேவனுடைய சத்தத்தை நீ எப்ப கேட்ட கடைசியா? தேவனுடைய சமூகத்திலே உன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்த நாள் எப்போ? நீ தேவ சமூகத்திலே வாஞ்சையோடு உபவாசம் எடுத்த அந்த நாள் எப்போ? தேவனுடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்ட அந்த நாள் எப்போ? கடைசியா எப்போ? உன்னுடைய குணங்கள் மாறல கர்த்தருக்குள்ளே என்றால் உன்னுடைய சாட்சியம் மாறாது. ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய சாட்சியில மாற்றங்கள் வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் உன்னுடைய குணங்கள் மாற வேண்டும். அவருடைய சபையில் உன்னுடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும். அவர் மேலே உனக்கு இருக்கிற வாஞ்சையும் தாகமும் அது பெருகி இருக்க வேண்டும். அந்த மாதிரி காலத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எலிசாவை அழிக்கணும்னு ஒரு படை திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறது. விஷயம் என்னன்னா, வேலைக்காரன் வெடிகாலமே எந்திரிச்சான். எல்லாருமே சொல்லுங்க, வெடிகாலம் எழுந்திரிச்சாங்க. அதிகாலையே எழுந்திரிச்சிட்டான். வேலைக்காரன் எலிசா எந்திரிச்சுக்கல, வேலைக்காரன். வசனம் அப்படிதான் சொல்லுது, வேலைக்காரன் அதிகாலமே எந்திரிச்சான். அதிகாலமே எந்திரிச்சு என்ன பண்ணான்? வெளியே போறான். வெளியே போய் பார்த்தா ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்ததுமே இந்த வேலைக்காரன் என்ன பண்றான்? போயிட்டு எலிசா கிட்ட கேக்குறான். எலிசா கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்? ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று கதறுகிறான் வேலைக்காரன். ஐயோ, ஒரு பெரிய ஆபத்து நின்று கொண்டிருக்கிறது. காலையிலே சில துர்ச்செய்திகள். இந்த வேலைக்காரன் நினைத்தது என்ன நினைச்சானு தெரியல. ஆனா இங்க வந்து பாக்குறப்ப எல்லாமே தாறுமாறா, எல்லாமே நினைக்கிறதுக்கு விட மோசமான ஒரு நிலைமையில பாக்குறான். ஆபத்தை பாக்குறான். பெரிய டேஞ்சர் வந்து கொண்டிருக்கிறது, அதை பாக்குறான். ஐயோ, எல்லாருமே நம்மளை அழிக்கும்படிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அதை பாக்குறான். இவன் கண்டதுமே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யறது? வேலைக்காரன் கேட்கிறான். நீங்க கேட்கணும் ஆண்டவர் கிட்ட. பெரிய பிரச்சனை வரும்போது என்ன, ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. நல்லா புரியுதுங்க. அந்த தலைப்பு தான் நான் வச்சிருக்கிறேன். இன்னும் பயத்தின் ஆவியை கொடுக்கல. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்?
இந்த பிரச்சனை வரும்போது நான் என்ன செய்யணும்னு நீ எங்க போன தெரியுமா? எங்க போனோம்? கர்த்தரிடத்துல வர வேண்டும். ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிற பயத்தின் ஆவி போகணும்னா நீ யார் இடத்துல வரணும்? கர்த்தரிடத்துல வரணும். மினிஸ்டர் தேடி போறதில்ல, அதிகாரிகளை தேடி போறதில்ல, பெரிய பெரிய டாக்டர்களை தேடி போறதில்ல, பெரிய பெரிய பணக்காரர்களை தேடி போறதில்ல, அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தேடி போறதில்ல. உனக்கு பயம் வரும்போது, நீ என்ன செய்ய வேண்டும் என்று நீ திகைத்து நிற்கும் போது, ஒரு கேள்வி உனக்குள்ள வரும்போது சர்வ வல்லமை உள்ள தேவனை தேடி வர வேண்டும். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை தேடிதான் வர வேண்டும். ஆண்டவனே நான் என்ன செய்யணும்? வேலைக்காரன் கேட்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு வேலைக்காரர்களா இருக்கிறோமோ? நம்ம அத்தனை பேரும் ஆண்டவரே வரக்கூடிய ஆபத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே கேளுங்க கர்த்தரிடத்துல. உங்க ஜெபங்களை மாத்துங்க. நீ கேளு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஜெபத்துல வித்தியாசம் இருக்குது. நீங்க அவருக்கு கமெண்ட் பண்ண முடியாது. என் கடன் பிரச்சனை மாத்துங்க ஆண்டவரே நீ அவங்களுக்கு. You cannot command God. அவர் உனக்கு என்ன செய்யணும்னு நீ என்ன பண்ண கூடாது? கேட்க கூடாது. நான் என்ன செய்யணும்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. புரியுதுங்களா நான் சொல்ற சத்தியம்? எலிசாவுடைய வேலைக்காரன் ஓடி வந்து நம்ம ஒரு 4 படையை கூப்பிடலாம், நம்மளுடைய ராணுவ வீரர்களை கூப்பிடலாம், நம்ம கிட்டே குதிரை இருக்குது, நம்ம கிட்டே ரதங்கள் இருக்கிறது, நம்ம கிட்டே பட்டயம் இருக்கிறது, நம்ம கிட்டே வில்லு இருக்குது. வேலைக்காரன் என்ன பண்ணல? சொல்லல. ஹல்லேலூயா. எலிசாவை பார்த்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் உனக்கு சொல்லுவார் நீ என்ன செய்யணும். நீ ஆண்டவருக்கு சொல்லக்கூடாது. ஆண்டவரே இதை செய்யலனாக்க நான் சர்ச்சுக்கே வர மாட்டேன். வர கட்டி போ. எனக்கு என்ன ஆண்டவருக்கு என்ன அதுல லாஸா? ஆண்டவருக்கு ஏதாவது லாஸா? ஒன்ன லாஸ் இல்ல. நான் மறுபடியும் நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், உன்னால அவருக்கு ஆக வேண்டிய வேலை ஒண்ணுமே இல்ல. எலிசா சொல்றாரு, எலியா சொல்றாரு, ஆண்டவரே உங்க கௌரவத்தை காப்பாத்துற. போயா, நான் 7000 பேரை வச்சிருக்கிறேன். உன்னால எனக்கு வேலை ஆக வேண்டியது இல்ல, என்னாலதான் உனக்கு வேலை ஆக வேண்டியதா இருக்கிறது. அதனால கர்த்தருக்கு கமெண்ட் பண்றத நிறுத்திட்டு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கறத கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நீ பயம் வரும்போது உன்னுடைய ஜெபம் மாறணும். எப்படி மாறணும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு அவருடைய பாதத்துல போயிட்டு விழுங்க. இந்த வேலைக்காரனுக்கு பயம், எதை பார்க்கிறான்? ஆபத்தை பார்த்ததுமே பயம் வருகிறது. அந்த பயம் வந்தபோது அவன் எலிசாவை நோக்கி ஓடுகிறான், ஊழியக்காரனை நோக்கி ஓடுகிறான், ஆலோசனை கேட்கும்படிக்கு ஓடுகிறான். உங்களுக்கு பயம் வரும்போது நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கர்த்தருடைய பாதத்துல வந்து விழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர், எல்லாரும் இருதயத்தின் மேல கையை வைங்க. கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. ஏன் தெரியுமா? அவர் வழி வைத்திருக்கிறார். நீ பயப்படும் போது நீ எங்கேயும் போகாத, என் சமூகத்துல வந்து நீ உட்காரு என்று கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய சமூகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்குது பாருங்க. அவருடைய சமூகத்துல வந்து விழும்போது எலிசா என்ன தெரியுமா சொல்றாரு? சூப்பரான ஒரு வசனம். எனக்கு அந்த அதிகாரத்துல பிடிச்ச பெரிய ஒரு வசனமே அதுதான். 16வது வசனம் பாருங்க. பயப்படாதே. நல்ல ஒரு புரிந்துங்கள். தேவ சமூகத்தை தேடுற பயத்தோடு நீ தேடுறியா? கர்த்தருடைய வார்த்தை அடுத்து என்ன தெரியுமா? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன் குடும்பத்தை நினைச்சு பயப்படாத, உன் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாத. நேரத்தில் அனாவசியமான பயங்கள் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும் போது நீ தேவனுடைய சமூகத்தை தேடுவதையும் நீ தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிவதையும் நீ மறந்து போக கூடாது. நீ அப்படி தேவ சமூகத்தை தேடும் போது கர்த்தருடைய அடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? நீ பயப்படாத. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிசயமா இருக்கும். நீ பயப்படாத.
பயப்படாத. யார் இந்த வார்த்தையை துணிகரமா சொல்ல முடியும்? நான் பயப்பட மாட்டேன்னு யார் தெரியுமா சொல்ல முடியும்? எவன் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறானோ அவன் மட்டும்தான். கர்த்தருடைய சமூகத்தை தேடுறவங்க மட்டும்தான் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்ல முடியுமே தவிர, புரியுதுங்களா நான் சொல்றது? சாதாரண மனுஷனு எல்லாத்துக்குமே பயப்படுவான். ஆனா அதே சாதாரண மனுஷன் தேவனை நோக்கி போகும்போது அவன் பயப்படவே மாட்டான். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் நம்மளை தைரியப்படுத்துகிறவர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பயம் வரும்போது நீ தேவ சமூகத்தை தேடு. வேற எதையுமே தேடாது, வேற எதையுமே தேடாது. உன்னுடைய வாழ்க்கையை அப்நார்மலா மாறலாம். நார்மலான கண்டிஷன்ல இருந்து வேற ஒரு லெவலுக்கு அப்நார்மல் ஆயிடலாம். எல்லாமே ஒரு டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கலாம். அது நிமித்தம் உனக்கு பயம் ஏற்படலாம். பணத்தின் விஷயத்துல பயம் ஏற்படலாம். சில குடும்ப காரியத்துல உனக்கு பயம் ஏற்படலாம். சில பிள்ளைகளுடைய காரியத்துல பயம் ஏற்படலாம். இந்த பயத்தை கொண்டு வருவது யெசபேலுடைய ஆவி. ஆனா இந்த பயத்தை போக்குவது தேவனுடைய சமூகமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எலிசா சொல்லுகிறார், பயப்படாதே, நீ பயப்படாதே. ஏன் பயப்படாதேன்னு சொல்லிட்டு அடுத்து 17வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்ததுனாக்கா வேலைக்காரனுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். என்ன தெரியுமா? இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும் ஆண்டவரே. எதற்காக திறக்க சொல்றாருன்னா, எலியா எப்பவுமே எனக்கு அந்த காரியம் ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஒரு மனுஷன் எப்பவுமே ஆவியில இருக்க முடியுமா? எப்பவுமே ஆவியில இருக்க முடியுமா? ஆனா எலிசா எப்போ பாரு ஆவியிலே தான் இருக்கிறார். கூட இருக்கிறவங்க மாம்சத்துல இருக்கிறாங்க. நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரியவர்கள் கூட இருக்கிறப்போ நீ மாம்சத்திலேயே இருந்தா ஆவியின் காரியங்களை கர்த்தர் உனக்கு காண்பிக்க மாட்டார். ஒரு ஊழியக்காரன் எதற்கு அந்த வீட்டுக்கு போறான் அப்படின்னு மாம்சத்திலே நீ யோசிச்சாக்க உனக்கு புரியாது. ஒரு ஊழியக்காரன் இவங்களுக்கு எதற்காக இதை செய்யறான் என்பது நீ மாம்சத்தின் கண்ணோட்டத்தில் பார்த்தாக்க உனக்கு விளங்காது. இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் மாம்சத்துல பார்க்கிறாரு, ஒண்ணுமே தெரியல. இப்ப கர்த்தர் இடத்துல கேட்கிறாரு, இவனுடைய கண்களை திறங்க ஆண்டவரே, என் ஆவியின் கண்களை திறங்க ஆண்டவரே. நீ கேட்கும் போது எலிசாவுடைய வேலைக்காரன் அந்த இடத்துல பார்த்தது என்ன தெரியுமா? அதுதாங்க ஆச்சரியம். எலிசாவை யார் அழிக்கணும்னு வந்தாங்களோ அவங்க கூட பார்க்க முடியல. எலிசாவை தேவன் எந்த பாதுகாப்போட வைத்திருக்கிறார் என்று ஒருத்தருக்குமே தெரியல. எலிசாவை நெருங்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா வேலைக்காரன் பார்க்கிறான், எலிசா சுற்றிலுமாக, அந்த மலை சுற்றிலுமாக எலிசா இருக்கிற ஏரியா ஃபுல்லு ராணுவ வீரர்கள் இருக்கலாம், குதிரைகள் இருக்கலாம், ரதங்கள் இருக்கலாம். அதுக்கு மேல கர்த்தர் அக்கினிமயமான ஒரு ரதத்தை எழுப்பியிருந்தார். ஹல்லேலூயா. அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் கர்த்தர் எலிசாவின் சுற்றிலுமாக என்ன பண்ணியிருந்தாரா? வைத்திருந்ததை வேலைக்காரனுடைய கண்கள் பார்த்தது. வேலைக்காரனுடைய கண்கள் பார்த்தது. நீ பயத்தோடு இருக்கும்போது மாம்சத்தின் கண்ணில் எதுவுமே பார்க்காத. ஆவியின் கண்கள் திறக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் கர்த்தர் எடுத்து போடுவார். ஏன்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போதுதான் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். நீ மாம்சத்தோடு இருக்கும்போது அது உனக்கு புரியாது. நீ எப்போ ஆவின் கண்களால் திறக்கப்படுகிறியோ, உன்னுடைய மாம்ச கண்கள் மூடப்பட்டு எப்போ ஆவின் கண்கள் உனக்கு திறக்கப்படுகிறதோ அப்போ உனக்கு தெரியும், கர்த்தர் என்னை சுற்றிலுமாக ஒரு அக்கினி மதிலை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் ஒருவரும் என்னை தொட முடியாது, என்னை நெருங்க முடியாது. எந்த பயத்துக்கும் எனக்கு பயமே இல்லை. எந்த பயம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும்
என்னுடைய மன கண்கள் திறக்கப்படணும், ஆவி கண்கள் திறக்கப்படணும். அப்போதான் கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் பயத்தின் ஆவியை கொடுக்கல. எப்போ இதை பார்க்கறானோ வேலைக்காரன், உடனே அவனுக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது. ஹல்லேலூயா. ஏன் பயம் தெரியுமா? ஒன்று, தேவ சமூகத்தை தேடல. ரெண்டாவது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். சர்ச்சில் உங்களுக்கு ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? பயப்படக்கூடாதுன்றதுக்காக. நீ பயப்படக்கூடாதுன்றதுக்காக. இரவில் பறக்கும் அம்புக்கும் ஒன்னும் நடக்காது, ஒன்னும் நடக்காது, ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்? என் அப்பா என்னோட இருப்பதை என்னுடைய ஆவியின் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆவிக்குரிய தகப்பன் என்னை சுற்றிலுமாக ஒரு மதிலை எழுப்பி இருக்கிறார். அது சாதாரணமான குதிரை அல்ல, அது சாதாரணமான ரதம் அல்ல, அது அக்கினிமயமா இருந்தது. உன்னை தொட வரங்க பட்சித்து போடுவோம். உன்னை நெருங்கி வரணும்னு நினைக்கிறவங்க பட்சித்து போடும். அது விடாது சும்மா. அதனாலதான் கர்த்தர் சொன்னார். சங்கீதத்துல பாருங்க, அததான் அந்த வார்த்தை வசனம் இதுக்கு கனெக்ட் ஆச்சு. எப்படியோ எனக்கு தெரியல. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பங்களிலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நீ எதை கண்டு பயந்து கொண்டிருந்தாலும் சரி, ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்து அக்டோபர் மாசத்துல என்ன நடக்குமோ, பயப்படாத. என்ன ஆனாலும் பயப்படாத. ஆவியின் கண்கள் உனக்கு திறக்கப்படணும். இதுக்காக ஜெபம் பண்ணு. நல்லா அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை மாம்சத்தின் கண்ணில் பார்க்க முடியாது, ஆவியின் கண்களை பார்க்க முடியும். எலிசாவுடைய வேலைக்காரன் அதை தான் பார்க்கிறான். எலிசாவை நெருங்கிட முடியுமா யாராவது? எலிசாவை தொட முடியுமா யாராவது? முடியவே முடியாது. உன்னை தொடணும்னு சொன்னா அது கர்த்தருடைய அனுமதி வேணும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை தொடணும்னா யாருடைய அனுமதி வேணும்? கர்த்தருடைய அனுமதி வேணும். பிசாசு போயிட்டு தேவன்கிட்ட யோபை தொடுறதுக்கு பர்மிஷன் லெட்டர் வாங்கினார். பர்மிஷன், அனுமதி கொடுத்தார் தேவன். சரி போய் தொடு, போனா போது. அனுமதி கொடுத்ததுனாலதான் யோபை பிசாசு தொட முடிஞ்சது. இல்லனா யோபை சுற்றிலும் கூட தேவன் அக்கினி மதிலை ஏற்படுத்தி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பயம் எப்போ வந்துச்சு தெரியுமா? உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலன்னாக்கா பயம் தான். ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க சத்தியம், இதுதான் உண்மை. பயம் எப்படி போவோம் அப்படின்றதுக்கு பெரிய ரகசியம்லாம் இல்லை, இதுதான் ரகசியம். பயம் போனாக்கா தேவ சமூகம். ரெண்டாவது, ஆவின் கண்கள் திறக்கப்படணும். பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. மாம்சத்திலேயே என்ன பண்ணக்கூடாது? பாட்டு பாடக்கூடாது, மாம்சத்திலே ஜெபம் பண்ணக்கூடாது, மாம்சத்திலே ஆராதிக்க கூடாது, மாம்சத்திலே எல்லாமே பண்ணக்கூடாது. ஆவியின் சிந்தனை உள்ளவர்களாய், ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாய் நீங்கள் மாறணும். ஆண்டவர் அப்போதான் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை அவர் பார்க்க கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் போடுவோம், அதை கேட்டோம் பயப்படுவேன். நாளைக்கு ஒரு நியூஸ் போடுவோம், அதை கேட்டோம் பயப்படுவேன். நீ பயந்துட்டே தான் இருப்ப. கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படிக்கு கிருபை செய்யணும்.